ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இ-சேவை தமிழ்நாடு. இன்றைக்கி இ-சேவை குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இ-சேவை மையம் குறித்து தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது இ-சேவை சென்டர் at present 480 services of various department are offered under இ-சேவை. இ-சேவை மையம் மூலமாக 480 சர்வீசஸ் பல்வேறு துறை வாரியாக நாங்கள் வழங்கிட்டு வரோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 167 நியூ சர்வீசஸ் ஆஃப் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் வேர் ஆடட் டு இ-சேவை போர்ட்டல். கடந்த வருஷம் மட்டும் 167 புதிய சேவைகள் இ-சேவை மையத்தில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதில் 17 G2C சர்வீசஸ் மற்றும் 150 B2C சர்வீசஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. த இ-சேவை சென்டர் ஆர் ரன் பை சர்வீஸ் சென்டர் ஏஜென்சி டு டெலிவர் கவர்மெண்ட் சர்வீஸ் டு த பப்ளிக் நியர் தேர் ஹோம்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இ-சேவை சென்டரை பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் சென்டர் ஏஜென்சி மூலமாக உங்களுடைய நியரஸ்ட் வீட்டுக்கு பக்கத்துலேயே ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் பல்வேறு இ-சேவை மையங்கள் வந்துருச்சு, இவ்வளோ சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான சர்வீஸெல்லாம் வேணும் அப்படின்றவங்க நியரஸ்டாக இ-சேவை மையத்தில் போயிட்டு பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் தமிழகம் முழுவதும் 32,000க்கு மேற்பட்ட இ-சேவை மையங்கள் செயல்படுத்தி வருது. எல்லா ஊர்களிலுமே 2-3 இ-சேவை மையங்கள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்க இ-சேவை மையத்தில் போயிட்டு பண்ண பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.